டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து கணவர் தோனி அவர்கள் அடித்த அடியை பார்த்து சிஎஸ்கே தோற்றதையே மறந்துவிட்டேன் என்று சாக்ஷி அவர்கள் இன்ஸ்டாவிலும் பதிவிட்டு வந்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான 13வது ஐபிஎல் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. இதில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்களை இழந்து 191 ரன்கள் குவித்திருக்காங்க. மேலும் வார்னர் 52 ரன்களும் ரிஷப் பண்ட் 51 ரன்களும் எடுத்துக் கொடுத்திருக்காங்க. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா 192 ரன்களை வெற்றி இலக்காக கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கேக்வாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இருவருமே தொடக்க வீரர்களாக களமிறங்கி இதில் கேக்வாட் 1 ரன்களும் ரச்சின் ரவீந்திரா 2 ரன்களிலும் ஆட்டமிழக்க அடுத்து வந்த ரஹானே மற்றும் டேரின் மிச்சல் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடி 3வது விக்கெட்டிற்கு 68 ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொடுத்து மிச்சல் அவர்கள் 34 ரன்களிலும் ஆட்டமிழந்திருக்கார். மேலும் அதைத் தொடர்ந்து ரஹானே அவர்கள் 45 ரன்களில் நடையை கட்ட சிக்ஸர் மன்னர் என்று அழைக்கப்படும் தூபே அவர்கள் 18 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற சமீர் ரிஸ்வி எந்த ஒரு ரன்னும் எடுக்காமல் நடையை கட்டியிருக்கார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா மற்றும் MS தோனி இருவருமே இணைந்து அதிரடி காட்ட தோனி அவர்கள் வந்த முதல் பந்திலே பவுண்டரி விளாச விசாகப்பட்டினத்தில் ரசிகர்கள் ஆரவாரம் செய்திருக்காங்க. அதற்கு பின்பு தோனி அவர்கள் என்று கோஷம் எழுப்ப 2வது பதிலே அவர் கொடுத்த கேட்ச் வாய்ப்பை ஆஃப் சைடு பாயிண்ட் திசையில் நின்றிருந்த கலீல் அகமது கோட்டை விட சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 18 ஓவர்களில் 6 விக்கெட்களை இழந்து 146 ரன்களையும் எடுத்திருக்காங்க. கடைசி 2 ஓவர்களில் சிஎஸ்கே அவர்களுக்கு வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா 46 ரன்கள் தேவைப்பட ஆனால் 19வது ஓவரில் சிஎஸ்கே 5 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. அதற்கு பின்பு ஆண்ட்ரிஜ் நோஜே அவர்கள் கடைசி ஓவரில் தோனி அவர்கள் களத்தில் நிற்க அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் மட்டுமே 2 4 2 6 என்று வரிசையாக 20 ரன்கள் விளாச கடைசி வரையில் களத்தில் நின்ற தோனி அவர்கள் 16 பந்துகளில் 4 பவுண்டரி 3 சிக்ஸர் உட்பட 37 ரன்களையும் எடுத்துக் கொடுத்திருக்கார். இறுதியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்களை இழந்து 171 ரன்கள் மட்டுமே எடுத்து 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிருக்காங்க. இதைத் தொடர்ந்து தோனி அவர்களுடைய மனைவி சாக்ஷி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சிஎஸ்கே தோல்வி குறித்த கருத்து பதிவிட்டிருக்காங்க. அதாவது முதலில் ரிஷப் பண்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அதனைத் தொடர்ந்து ஹாய் மாகி உங்களுடைய பேட்டிங்கால் சிஎஸ்கே தோல்வி அடைந்ததை மறந்துவிட்டேன் என்றும் பதிவிட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.